ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம சுவையாக மட்டன் பிரியாணி குக்கரில் செய்யலாங்க. அதுக்கு 1 கிலோ மட்டன் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி கொண்டு வந்தாச்சு. ஒரு எம்டி குக்கரில் சுத்தம் பண்ணி கொண்டு வந்த மட்டனை எடுத்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு அது கூடயே சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் அதுவும் சேர்த்துக்கலாங்க. மட்டன் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாம் உப்பும் போட்டுக்கலாங்க. கூடவே ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா எல்லாமே கலக்கி விட்டு நாம் ஒரு 5 to 6 விசில் விட்டுக்கலாங்க. 6 விசில் விட்டதுக்கப்புறமும் மட்டன் வேகலை அப்படின்னு சொன்னால் மேற்கொண்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாங்க. இப்போ பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ட்ரை கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் முழு மல்லி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாங்க. பட்டையும் கிராம்பும் பார்த்திங்கன்னா ஒரு 50-50 இருக்க மாதிரி நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. கூடவே 10 ஏலக்காய் எடுத்துக்கலாங்க. மராட்டி மொக்கு அதுவும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை ஒரு 3 நான் நல்லா சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்கிட்டேன். கடல் பாசியும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இது கூடவே 3 ஸ்பூன் அளவு ரோஜா இதழ்களையும் எடுத்துக்கலாங்க. இது நல்லா காஞ்ச ரோஜா இதழ்கள் தான். நம்ம இந்த பிரியாணியில் சேர்த்தும் போது அது ஒரு தனி ஃப்ளேவர், துவர்ப்பு தன்மையை கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சூடான சமயத்தில் ஒரு 20 வரமிளகாயும் சேர்த்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு சூடானாலே போதும். நமத்து போனால் அந்த தன்மை போனாவே நமக்கு மசாலா ரெடிங்க. ஒரு பக்கம் எடுத்து ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம மட்டன் வெந்துருச்சு, தம் விட்டு இறங்கியாச்சு. அது வெந்திருக்கான்னு பார்த்துட்டு நாம் தண்ணி தனியாக மட்டன் தனியாக பிரித்து வச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம பிரியாணி செய்யும்போது இந்த தண்ணியும் அளவில் வரும், அதுக்காகத்தான். இப்போ மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ மறுபடியும் நம்ம விசில் விட தேவையில்லை. தண்ணி தனியாக பிரித்து வேறொரு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. ஏன்னா மறுபடியும் இதே குக்கரில் நம்ம மட்டன் செய்ய ஆரம்பிக்கலாம். தண்ணியை எடுத்துட்டு குக்கரை க்ளீன் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க. அது சூடானதும் 4 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் கூடவே விட்டு அது சூடானதுக்கப்புறம் 5 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. மட்டனுக்கு அதிகமாக வெங்காயம் சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவராக டேஸ்டியாக இருக்கும். எப்போயுமே பிரியாணிக்கு வெங்காயம் கூடுதலாக இருந்தால் அது ஒரு தனி டேஸ்ட் தாங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலா ஆறிடுச்சு, அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஒரு ட்ரை ஜாரில் அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. ட்ரையாகவே அரைச்சிடலாம். நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும். அது ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த மசாலா குழம்பு செஞ்சாலுமே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக, மணமாக, ருசியாக, செமையாக நமக்கு இருக்கும். எப்போ சாப்பிட்டாலுமே ஒரு நான்வெஜ் குழம்பு சாப்பிட்ட ஒரு ஃபீலே கிடைக்கும். அரைச்ச மசாலாவோட அளவு கூடுதலாக தான் இருக்குது. பிரியாணிக்கு தேவை போக மீதி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம வதங்கிய வெங்காயத்தில் 3 முழு பச்சை மிளகா கீராமல் அப்படியே போட்டுக்கலாம். 3 தக்காளி நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. அது வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவிலேருந்து 4 ஸ்பூன் நம்ம போட போகிறோம். இப்போ 3.5 ஸ்பூன் நான் போட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். மீதி 1/2 ஸ்பூன் பின்னால் சேர்த்துவேன், அதை சொல்கிறவங்களுக்கு. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த மட்டனையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாங்க. மட்டனோடு சேர்த்து எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆன பிறகு 2 கரண்டி அளவுக்கு நல்ல தயிர் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, ரொம்ப புளிக்காமையும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வரும். தயிர் சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது கலந்த பின்னாடி ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை 2யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாங்க.
இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன். அதுக்கு நான் வந்து 4 டம்ளர் டு 4.25 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். ஆல்ரெடி மட்டன் வேக வச்சுருந்த தண்ணி வந்து 1.25 டம்ளர் இருந்துச்சு. அது கூடவே பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் அளவு வச்சுக்கிட்டேன். நான் எப்போவும் வைக்கிற சாதத்துக்கு உண்டான அரிசி தான் நான் ஊற வச்சுக்கிட்டேங்க. பாஸ்மதி ரைஸோ இல்லை மற்ற வேறு பிரியாணி ரைஸோ நான் எதுவும் மிக்ஸ் பண்ணிக்கல. நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் நம்ம உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாங்க. உப்பு காரம் கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இது கூட இப்போ நான் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்க போகிறேன். ஒரு பழத்தோட லெமன் ஜூஸை நல்லா பிழிஞ்சால் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு வரும். அதையும் நான் கொட்டை இல்லாமல் வடிகட்டிட்டு அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். எனக்கு இப்போ காரம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் நான் மேற்கொண்டு வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். முன்னே நான் பேலன்ஸ் எடுத்து வச்சுருந்த அரைச்ச மசாலா 1/2 ஸ்பூன் இருந்துச்சு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். பிரியாணி மசாலாவில் எடுத்து வச்சிருந்து கடைசியாக சேர்த்த இந்த பொடியோட அரோமா நம்மளோட பிரியாணி காலியாகிற வரைக்கும் அந்த அரோமாவை கொடுக்குங்க. அதுக்காக தான் லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கிளறி விட்டது. இப்போது ஒரு கொதி வந்தாச்சு. குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாங்க. ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஸ்டவ்வோட தீயை வந்து நம்ம ரொம்ப சிம்மில் வச்சுக்கலாம். 2வது விசில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க இதோட பதம். நமக்கு 2-3 விசில் விடணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி மட்டன் வெந்திருக்கு. நம்ம குக்கரில் தம் வைக்காமல் மட்டன் பிரியாணி அருமையாக செஞ்சு முடிச்சிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக பக்காவாக இருக்குது. நீங்கள் வீட்டில் இப்படி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப 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 பிடிக்கும். பக்கத்து வீடும் சேர்ந்து மணக்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் மணக்க மணக்க மட்டன் பிரியாணி அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் அண்ட் டேக் கேர்.